ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சுவையான அரிசி அடை செய்யலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு நாம் ஒரு டம்ளர் இட்லி அரிசி, 1/4 டம்ளர் துவரம்பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா அலம்பிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா சீரகம், வெங்காயம், மிளகாய் வற்றல், கருவேப்பிலை, கொஞ்சம் பூண்டு, தேங்காய் இதெல்லாம் எடுத்துக்கணும். முதல்ல சீரகம், மிளகாய், கருவேப்பிலை அரைச்சி எடுத்துக்கணும் மிக்சியில். இது தனியாக எல்லாமே தனித்தனியாக அரைச்சிக்கணும். வெங்காயம், பூண்டு தனியாக அரைச்சிக்கணும். தேங்காயும் தனித்தனியாக அரைச்சிக்கணும். அதோட இப்போது நம்ம அரிசி பருப்பு ஊற வச்சதையும் சேர்த்து உப்பு போட்டு சேர்த்து அரைச்சிருங்க. அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். உப்பு பார்த்துக்குங்க, வேணுன்ற அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு, வாசமே சூப்பராக இருக்குங்க. இது எங்கள் அம்மா அடிக்கடி செஞ்சு தருவாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஸ்நாக்ஸ். இப்போது ஒரு ஈரத்துணியில் ஒரு பாத்திரத்தை கவுத்து போட்டு அதுக்கு மேலே ஈரத்துணி வச்சு கொஞ்சம் கனமாக, பூரி பதத்துக்கு கொஞ்சம் கனமாக தட்டிட்டு இதை எடுத்து நாம் எண்ணெயில் பொரிக்கலாம். எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். காஞ்சதும் இதை போட்டுட்டு திருப்பி விடணும். அப்போ தான் அரிசியும் இந்த பருப்பு வேகிற அளவுக்கு இருக்கணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சு போயிடும். மெதுவாக பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக பூரி மாதிரி உப்பி வந்திருக்கு பாருங்கள். வாசமாக இருக்குங்க. பாருங்கள், கிறிஸ்பியான அரிசி அடை ரெடி. சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.